ஒரு சூப்பரான பிரான் ரெசிபி. மசாலாவை நல்லா கமகமன்னு வறுத்தரைச்சி தேங்காய் பாலை தளதளன்னு ஊற்றி பிரானை புரட்டி அதை சுண்ட வச்சு வறுத்தெடுத்து மசாலா பொடியை தூணா ஆஹா. வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் ஸ்பெஷல் பிரான் ஃப்ரை. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 400 கிராம் குட்டி பிரான், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் சால்ட், இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இடித்த பூண்டு அந்த தோலோடு இடித்து போட்டுக்கணும். அது நல்லா வறுபடட்டும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே தனியா, காஞ்ச மிளகாய், அரிசி, மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய், லவங்கம், பட்டை, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் வறுபட்டுடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான டேஸ்டியான மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா அதையே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா அது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதில் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது ஒரு 3 நிமிஷம் நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ண போதும். ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரப்பரி ஆகிடும். அதனால் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு அந்த மசாலாலாம் ப்ரான்லேயும் ஒட்டியிருக்கும். அந்த பேன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டும். இப்போது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அந்த ப்ரான்லாம் அதில் போட்டு நல்லா புரட்டி விடுங்க. இன்னும் இவ்வளோ தேங்காய் பால் ஊற்றிட்டோன்னு பார்க்காதீங்க. அது நல்லா அந்த சூட்டில் அந்த ப்ரானோட மிக்ஸ் ஆகி அப்படியே வத்திரும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் பாருங்கள். அந்த தேங்காய் பால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி அதுவும் அந்த ப்ரானோட கலந்துரும். பார்த்தீங்களா? இப்போ திருப்பி இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி திருப்பியும் புரட்டி விடுங்க. இதுவும் அதே மாதிரி வற்றும். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் ஆகி பார்த்தீங்களா, அது வற்றி இந்த மாதிரி ஒரு செமி கிரேவியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை இதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இப்போ போட்டு நல்லா புரட்டி விட்டிங்கன்னா அந்த தேங்காய் பால், ப்ரான், இந்த மசாலா இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பைசி ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இது ஃப்ளேவருக்காக தான். இது புரட்டணும்லாம் கிடையாது. லைட்டாக ஊற்றி அதை கலந்து விட்டால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம். இப்போ ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை தாராளமாக போட்டுங்க, புரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் டெலிஷியஸ் ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இதில் மேலே கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, இந்த எலுமிச்சம்பழம் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ப்ரானுக்கு மட்டும் இல்லை, இதே மசாலா சிக்கன், ஃபிஷ்ஷு எதுக்கு வேணால் போடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.